இந்த காணொளியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ எங்களுக்கு வீட்டு தேவைக்கு தேவையான முட்டைகளை கொடுக்குற ஒரு கோழி ஷெட்டு. இந்த கோழி கொட்டகையில் நாங்கள் ஒரு 10 கோழி வச்சுருக்கோம். அதில் குஞ்சுகளும் பொரிச்சிக்கிட்டு இருக்குது, அதில் நிறைய இறப்புகளும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு இந்த முட்டைகள் போதும். இப்போ முதல் முயற்சியாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய ஷெட் அமைச்சு கோழிகளை வளர்க்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே கோழி கறிக்காகவும் முட்டைக்காகவும் வந்து ஃபார்முக்குள்ளே வந்து கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால நம்ம ஒரு முயற்சியாக இப்போ இந்த கோழிங்களுக்கு ஒரு ஷெட் அமைச்சு, ஒரு வேலி சின்னதாக அமைச்சு, ஏன்னா இந்த கோழிங்க எங்கே வேணால் போய் மேயும், ஆனால் திரும்ப வந்து அடைஞ்சிரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாய்ங்களாலேயும் கீரிங்களாலேயும் கோழிங்க வந்து நிறையா வேட்டையாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாம்புகளும் நிறையா கொத்தியும் நிறையா கோழிகள் இறந்து போயிருக்கு. அதனால் ஒரு முதலீடும் சொல்லலாம், முதல் முயற்சி. ஏற்கனவே கோழி வளர்த்துட்ருக்க அனுபவம் இருக்கிறதுனால நாங்கள் இது கொஞ்சம் பெருசாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலி அமைக்கிறதுக்கான கற்கள் வந்து இப்போ இறக்கிட்டு இருக்கோம். இதான் முதல்ல வந்த பொருள் நிலத்துக்குள்ளே. இது வந்து திருவண்ணாமலையில் வாங்கினோம். இதுக்கான தொடர்பு எண்களை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நிலத்துக்கு உள்ள ஒரு இடத்த வந்து ஒரு 50 அடிக்கு 20 அடி அப்படி ஒரு அளவு அளந்துட்டு அதில் வந்து நாங்கள் மண் கொஞ்சம் ஹைட்டு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கல் இறக்கணும் இல்லையா, அதுக்கான வேலிகள் அமைக்கிறதுக்கு நித்தின் வாயர்ஸ்லேருந்து தான் நம்ம வேலிகள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீதர், ரெனேட்டா, ரோஹிணி, தேஜஸ், அப்புறம் ஆஸ்கர்லாம் வந்திருந்தாங்க எங்களோட முதல் முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளுக்காக ஒருத்தர் இருக்காங்க, இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு வந்து சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து தனிதான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குழி எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த கல் தேவைப்படுது. நாங்கள் சார் அந்த கல்லை அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கோம். அதுதான் ஸ்ரீதர் பார்த்துட்ருக்காரு. ரெனேட்டா வந்து இந்த முழு காணொலியும் வந்து ரெனேட்டா தான் எடுத்தாங்க. ரெனேட்டாவுக்கு பிக் தேங்க்ஸ். நிஜமாகவே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் தான் இருந்தேன் அன்னைக்கு. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு நாங்கள் துணையாக இருக்கோன்ற மாதிரி அவங்க வந்து நின்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பள்ளம் எடுக்க போகிறோம். அதுக்கு மார்க் பண்ணுறதுக்காக கட்டைகள் கேட்டார் நம்ம வெல்டர். இவர் தான் மொத்த வேலையும் செஞ்சார். நாங்கள் கூட ஹெல்ப் பண்ணோம். ஸோ இப்போ அந்த மார்க் பண்ணுறதுக்காக கட்டைகளை எடுத்துகிட்டு இவன் என்னோடய பெரிய பையன், அவனையும் கூட்டிகிட்டு எல்லாரும் இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். மார்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்தது. இந்த வேலை ஆரம்பிக்கும் போதுலேருந்தே கொஞ்சம் லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்தது. அவருக்கு மழைனா பிடிக்காது, தூறலும் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் புலம்பிகிட்டே வேலை செஞ்சார். இந்த மார்க்கிங்ஸ்க்காக அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது அந்த 50 அடிக்கு 21 அடி கரெக்டாக சொல்லணும்னா அதை வந்து இப்போது மார்க் பண்ண போகிறோம். அந்த மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் சரி பண்ணி, இந்த பக்கம் கொஞ்சம் சரி பண்ணி அதை சரியாக அந்த பள்ளத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பொறுமையாக ஒரு பள்ளமாக தோண்ட ஆரம்பித்தோம். கண்டிப்பாக ஒரு ஃபார்முக்கு ஒரு வருமானன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு சேவிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மில் என்ன பண்ண முடியுமோ எங்களால் அது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த முதல் முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த பள்ளம் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் எடுப்போம். ஸோ பள்ளம் எடுக்கும்போது எல்லோரும் சேர்ந்துட்டோம். 50 கட்டா வருது.
வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னு எல்லோரும் நினச்சிட மாட்டாங்க. அப்படி நினைக்கிற சில பேர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு தனி தைரியம் வந்துடுது, ஒரு வேலையை செய்கிறதுக்கான தைரியம். நிறைய வேலைகளை நானும் பாலாவுமே செய்கிறதுனால உங்களுக்கு இந்த காணொளிகளை எடுத்து யூடியூப்பில் போடணும் அப்படின்ற நினப்பு வந்து அந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் வருது. இந்த ஃபார்மில் நிறையா வேலையை பண்ணியிருக்கோம், ஆனால் எதுவுமே உங்களுக்கு காணொலியாக போட முடியல. இது ரெனட்டா எனக்கு ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு வழியாக மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த குச்சியில் சுருவி கடைசியாக மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பள்ளம் தோண்ட ஆரம்பிக்க போகிறோம். முதல் பள்ளம் தோண்டிட்டு அதோட ஆழம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பள்ளத்தெல்லாம் தோண்டலான்னு முதல் பள்ளம் எடுத்துட்டேன். இதோட ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். இந்த முதல் பள்ளத்தை முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பள்ளத்தெல்லாம் வெறுன்னு எடுத்துட்டோம். ரெனட்டாவும் இந்த வாட்டி கூட சேர்ந்துட்டாங்க. கேமரா தூரத்தில் இருக்குது. ஃபுல்லாக எல்லா பள்ளத்தையும் வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போட்டுட்டோம். பசங்க எல்லோரும் சேர்ந்து கடன்னு பள்ளம் எடுத்துட்டோம். எங்கள் குட்டி வாரியர் உள்ள போகாது. Ma, you're enjoying farm work? Of course. ரெனட்டா தானே இருந்தாங்க. ரெனட்டா டீஸ் பண்ணுறாங்க ஃபார்ம் வேலை எப்படி இருக்குன்னு. ஃபார்ம் வேலைங்களில் பெருசாக கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது. எல்லா விஷயமுமே சந்தோஷமாக தான் செய்கிறோம். சொல்லப்போனால் இங்கே வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையாக இருந்தாலும் அது வந்து நிற்கிற இடம் பணம் தான். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு நல்ல பொருள் சாப்பிட்றோம், அதே பொருள் இன்னொரு 4 பேர் கிடைக்குது, அது மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னும் போது நல்ல விஷயம் தானே. ஸோ அதுக்கான முயற்சியாக தான் இதை ஆரம்பித்தோம். தேஜஸ் எனக்கு குழி கொஞ்சம் தோண்டி கொடுக்குறான். இந்த கடப்பாறை நாங்கள் சரி பண்ணிட்டு வந்தது ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கடப்பாறை இருந்ததுனால கொஞ்சம் வேலை வேகமாக நடந்துட்டு இருந்தது. அது வந்து ஒரு கல்லில் போட்டு தட்டினதில் உடஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்ப தட்டிக்கலாம். ஆனால் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் அந்த கடப்பாறை இல்லாமல் கொஞ்சம் முடிக்கிறது. அப்புறம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. அந்த பீஸை வந்து தேடிட்டு இருக்காங்க, அந்த உடஞ்ச பீஸை. ஆனால் அது கிடைக்கல. இப்போ அந்த பள்ளத்தில் போடுறதுக்கான ராட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே இறக்கி வச்சுருக்கோம். அது வந்து இப்போது இங்கே கரண்ட் இல்லாத, இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கரண்ட் கிடையாது. ஸோ அதனால் அதை கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதை வெல்டிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ திருப்பி இதை வீட்டு பக்கத்தில் கொண்டு போகிறோம். அதுதான் இப்போ எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறோம். ஸோ இப்படி இருக்குது இந்த நிலம்.
இங்கே நம்ம வேலி அமைச்சு அந்த மேடு தெரியுது இல்லையா, அந்த மேடு தெரிகிற இடத்துல நம்ம கோழி கொட்டகையை அமைக்க போகிறோம். Yeah. You want me to tell something? மழை பெஞ்சதுனால இந்த புல் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. Mulch for if there is brush cutter, then everything will be like chopped down, no? So you'll get so much of manure and like food for the worms. Actually, these are the rods we are going to like lay there, and we'll paint it with some colors, and that is going to be on the roof. It's called panel sheet. This only are going to put it on the roof. இப்போ தரை போடுறதுக்கு நம்மளுக்கு கீழே ஜல்லி போட்டுட்டு நம்ம தரை போடுவோம். இந்த ஜல்லி வந்து நான் கீழே கொட்டலான்னு சொன்னேன். நல்ல வேலை ஸ்ரீதர் இருந்ததுனால ஐடியா பண்ணி நம்ம அந்த மேடு போட்டு பள்ளம் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கேயே கொட்ட சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு இப்போ தள்ளி அதை சரி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும். கீழே கொட்டியிருந்தோன்னா அதை ஒரு பாண்டாக அள்ளிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கணும். ஸ்ரீதர் கொடுத்த ஐடியாவால் நம்ம இப்போ மேலேயே கொட்டிட்டோம். இன்னையோட வேலைகள் இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபார்மை ஒரு சுற்றி பார்த்துட்டு ஸ்ரீதர் ஃபேமிலி பாய் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ராட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி வெல்ட் பண்ணார், அப்புறம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி பண்ணோம் அப்படின்றது நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சொன்ன இந்த ஃப்ரேம் ஒர்க் தான். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.